Hello students, இன்னைக்கு நம்ம வந்து ஸ்கொயர் அண்ட் ஸ்கொயர் ரூட் ஃபார் சிபிஎஸ்இ சிலபஸ் கிளாஸ் 8 வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இன்ட்ரடக்ஷன் பார்க்க போகிறோம். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஸ்கொயர், ஃபைண்டிங் யூனிட் பிளேஸ் ஸ்கொயர், ஃபைண்டிங் ஸ்கொயர், பர்ஃபெக்ட் ஸ்கொயர், பைத்தாகரன் ட்ரிப்ளெட், ஸ்கொயர் ரூட். ஸ்கொயர் ரூட்டில் 3 மெத்தட்ஸ் இருக்குது. ரிப்பீட்டட் சப்ட்ராக்ஷன், ஃபைண்டிங் ஸ்கொயர் ரூட் த்ரூ ப்ரைம் ஃபேக்டரைசேஷன், ஃபைண்டிங் ஸ்கொயர் ரூட். இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்கொயர்னால் என்னன்னு பார்ப்போம். ஸ்கொயர்னால் என்ன? ஒரு நம்பரை அதே நம்பரால் மல்டிப்ளை பண்ணுறது தான் ஸ்கொயர். நம்ம எப்படி எழுதுவோம்? இப்போ நான் 2 ஸ்கொயர்னு எழுதுகிறேன். அப்போ 2 ஸ்கொயர்னாக்கா என்ன அர்த்தம்? 2 into 2. ஒரு நம்பரை அதே நம்பரால் மல்டிப்ளை பண்ணுறது தான் ஸ்கொயர்னு சொல்லுவோம். அப்போ நமக்கு தெரிஞ்சிடும் என்ன ஆன்சர் 4ன்னு சொல்லலாம். இப்போ நான் ஒரு ஃபோர் ஸ்கொயர் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும் ஆன்சரு? 4 into 4 என்ன வந்துடும் ஆன்சர்? 16ன்னு வந்துடும். புரியுதா? ஒரு நம்பரை அதே நம்பரால் மல்டிப்ளை பண்ணுறது தான் ஸ்கொயர்னு சொல்லுவோம் நம்ம. இப்போ 1 வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணால் என்ன ஆகும்? அதே நம்பர் தான் வரும். இப்போ நம்ம 2 ஸ்கொயர் பண்ணால் 4ன்னு வரும். 3 ஸ்கொயர் பண்ணால் 9, 4 ஸ்கொயர் 16, 5 ஸ்கொயர் 25, 6 ஸ்கொயர் 36, 7 ஸ்கொயர் 49, 8 ஸ்கொயர் 69, 64, 9 ஸ்கொயர் 81, 10 ஸ்கொயர் 100. இதே மாதிரி நம்ம சோஆன் எழுதிட்டே போகலாம். நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் எழுதியிருக்கேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஃபைண்டிங் யூனிட் பிளேஸ் ஸ்கொயர் பார்க்க போகிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 81 ஸ்கொயர் பண்ணுறோம். இப்போ இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? என்னது அர்த்தம்? என்னது? ஒரு நம்பரை அதே நம்பரால் மல்டிப்ளை பண்ணுறது தான் வந்து என்னது ஸ்கொயர்னு சொல்லுவோம். அப்போ இது என்ன ஆகும்? லாங் ப்ரொசீஜராக இருக்கும். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? நமக்கு யூனிட் பிளேஸை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. யூனிட் பிளேஸ்னால் என்ன அர்த்தம்? இதுதான் யூனிட் பிளேஸ். இந்த 1ன்றது தான் யூனிட் பிளேஸ். அப்போ என்ன பண்ணலாம்? 1 வந்து ஸ்கொயர் பண்ணலாம். 1 ஸ்கொயர் பண்ணால் என்ன வந்துடும் ஆன்சர்? 1ன்னு வந்துடும். ஸோ இதுதான் வந்துட்டு என்னன்னாக்கா யூனிட் டிஜிட்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ ஆன்சர் வந்து என்னது? ஃபைண்டிங் யூனிட் பிளேஸ் ஸ்கொயர் தான் சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம யூனிட் பிளேஸ் ஸ்கொயர் நம்ம பண்ணோம்னாக்கா ஆன்சர் வந்து என்ன வந்துடும்? 1ன்னு வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ 36 ஸ்கொயர் பண்ண போகிறோம். 36 அப்போனா என்ன அர்த்தம்? 36 into 36ன்னு அர்த்தம். ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? ஃபைண்டிங் யூனிட் பிளேஸ் ஸ்கொயர்னு சொல்லியிருக்காங்க. அப்போ யூனிட்னா எது? இந்த ஃபஸ்ட் டிஜிட் தான். அப்போ நான் 6 வந்து ஸ்கொயர் பண்ணுறேன். அப்போ என்ன வரும் ஆன்சர்? 36ன்னு வரும். ஆனால் அவங்க என்ன எழுத சொல்லியிருக்காங்க? யூனிட் பிளேஸோடைய ஸ்கொயர் தான் எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து என்ன வந்துடும்? 6ன்னு வந்துடும். புரியுதா? நெக்ஸ்ட்டு கான்செப்ட் பார்க்கலாம். என்ன பார்க்க போகிறோம்? பர்ஃபெக்ட் ஸ்கொயர் பார்க்க போகிறோம். பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னால் என்னன்றத ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். 2, 5, 6, 7, 8. அதாவது நமக்கு தெரியும் ஸ்கொயர்னால் என்ன? 1 ஸ்கொயர் பண்ணால் 1ன்னு வரும். 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 3 ஸ்கொயர் மீன்ஸ் 9, 4 ஸ்கொயர் மீன்ஸ் 16, 5 ஸ்கொயர் மீன்ஸ் 25, 6 ஸ்கொயர் மீன்ஸ் 36, 7 ஸ்கொயர் மீன்ஸ் 49, 8 ஸ்கொயர் மீன்ஸ் 64, 9 ஸ்கொயர் மீன்ஸ் 81, 10 ஸ்கொயர் மீன்ஸ் 100. இப்போ இதில் பாருங்கள், எண்டிங் நம்பர் பாருங்கள். அதாவது என்ன அர்த்தம்? இது 0, 1ன்னு அர்த்தம் இல்லையா? அப்போ இதோடைய யூனிட் நம்பர் வந்து என்னது? 1. இதோட யூனிட் நம்பர் 4. இதோட யூனிட் நம்பர் என்ன? 9. இதோட யூனிட் டிஜிட் 6. இது 5. இது 6, 9, 4, 1, 0, 0. ஸோ நமக்கு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்னாக்கா இந்த யூனிட் டிஜிட் இருக்கு இல்லையா? அதுதான் நமக்கு பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு சொல்லுவோம். அப்போ பர்ஃபெக்ட் ஸ்கொயர் என்னென்ன வந்திருக்கு? 1, 4, அடுத்தது 5, 6, 9, 0, 0. இப்போ இதெல்லாம் தான் வந்து என்னது? பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு நம்ம சொல்லுவோம்.
இதுதான் நம்ம பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு சொல்லுவோம். இப்போ நான் பர்ஃபெக்ட் ஸ்கொயர், இது வந்து நாட் பர்ஃபெக்டாக, இது வந்து ஸ்கொயராக இல்லை அப்படின்னாக்க அது வந்து நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்றத பார்ப்போம். அப்போ தான் நான் அந்த சம்மை வந்து உங்களுக்கு அதுக்கப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த சம்மை நாட் பர்ஃபெக்ட்னா என்ன அர்த்தம்? இப்போ இதில் இல்லாத நம்பர் வந்து என்னது? 2 இல்லை, 3 இல்லை, யூனிட் டிஜிட்டு. அடுத்தது 5 இருக்குது, 6 இருக்குது, 7 இல்லை, 8 இல்லை, 9 இருக்குது, 0 0 இருக்குது இல்லையா? அப்புறம் இதில் ஒரு 0 ஆட் நம்பர், அப்புறம் 3 zeros. இது எல்லாமே வந்து என்னன்னாக்கா நாட் பர்ஃபெக்ட்னு சொல்லுவாங்க. இப்போ புரியுதா எது பர்ஃபெக்ட் எது பர்ஃபெக்ட் இல்லைன்னு? அந்த யூனிட் டிஜிட் வச்சு தான் நான் சொல்கிறேன். அப்போ இதில் எதெல்லாம் பர்ஃபெக்ட் இல்லை? 2 3 7 8 0 0 0 0. இதெல்லாம் வந்து என்னன்னாக்கா நான் பர்ஃபெக்ட் வேல்யூஸ். இப்போ இங்கே என்ன நம்பர் கொடுத்துருக்கேன் எக்ஸாம்பிளில்? 5 2 5 6 7 8ன்னு இருக்குது. இப்போ இதில் யூனிட் டிஜிட் வந்து என்ன இருக்குது? 8ன்னு இருக்குது. அப்போ 8ன்றது வந்து என்னது? அது வந்து நாட் பர்ஃபெக்ட் நம்பர். ஸோ இது வந்து என்னது? இந்த நம்பரு இது வந்து பர்ஃபெக்ட் கிடையாது, இது வந்து நாட் பர்ஃபெக்ட். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 5 7 8 2 0 4ன்னு இருக்குது. அப்போ இங்கே எண்டிங் நம்பர் வந்து என்ன இருக்குது? எண்டிங் டிஜிட்டு 4ன்னு இருக்குது. அப்போ இது என்ன நம்பர்? இது பர்ஃபெக்ட் நம்பர்னு சொல்லுவோம். நம்ம பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு நம்ம சொல்லுவோம். புரியுதா? ஸ்கொயருக்கும் நாட் பர்ஃபெக்ட் ஸ்கொயருக்கும் பர்ஃபெக்ட் ஸ்கொயருக்கும் உள்ள வித்தியாசம் வந்து புரியுதா? நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த டாபிக் பார்ப்போம்.